நம்ம சுடிதார் காலர் தைக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கேன்வாஸ் எடுத்துக்கினேன். கேன்வாஸ் எடுத்து 2ஆக மடித்து போட்டிருக்கேன். பாருங்கள், சுடிதாரோட ஷேப் இப்படி தான் இருக்குது. நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஆல்ரெடி. நம்ம காலர் மட்டும் ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள், காலர் ரெடி பண்ணுறதுக்கு நெக்கு எவ்வளோ நீட் இருக்கோ நெக் அளந்து எடுத்துக்கிறோம். அதுலேருந்து நம்மளுக்கு அகலம், காலரோட அகலம் 1 இன்ச்சு தான் தேவை. நான் நெடுக்க ஸ்ட்ரெயிட்டு 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். அது நம்ம ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டுக்கிறேன். பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு மேல் கோடு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு வளைவு கோடு போட்டிருக்கேன். பாருங்கள், 1/2 இன்ச்சு அளவுக்கு வளைவு கோடு போட்டிருக்கேன். நம்ம இந்த ஷேப் அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இங்கே நிறுத்துகிறேன், இருங்க ஒரு நிமிஷம். இங்கே கொஞ்சம் லைட்டாக கிராஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்ம அந்த காலர் வளைவுக்கு அந்த இடத்துல கரெக்டாக வரும். கீழே எடுத்துக்கிறேன் பாருங்கள், அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது கீழே வெட்டி விட்டுக்கலாம். இந்த ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது 17 இன்ச்சு காலர் அளவு. 17 இன்ச்சுக்கு நான் வெட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் அளந்து பார்த்து, இல்லை நான் மார்க் பண்ணது தான் ஈஸி, அந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சுடிதாரோட பிட்டு ஒன்று எடுத்துகிட்டு உள்பக்கமாக வச்சு நம்ம அயர்ன் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஒரே பீஸ் தான் எடுக்க போகிறோம். நம்ம ஒரே பீஸ்லேயே வெட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், அந்த சைஸுக்கு நம்ம அப்படியே வச்சு ஒரு அயர்ன் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு தேவையான தையலுக்கு மட்டும் விட்டுட்டு துணியை வெட்டி எடுத்து போகிறோம். டபுளாக மடித்து வெட்ட போகிறோம். பாருங்கள், அயர்ன் பாக்ஸ் சூடாகலை, அதான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அயர்ன் பண்ணிட்டேன். பாருங்கள், அயர்ன் பண்ணிவிட்டு துணி இங்கே பாருங்கள் 2ஆக மடித்து இது போல் வெட்டி எடுத்துக்கணும். நம்ம இந்த சைடில் பாருங்கள் 2ஆக சேமாக மடிச்சிருக்கோம். இந்த ஓரம் தையலுக்கு விட்டுருக்கோம். சரிங்களா? அந்த தையல் அளவுக்கு கீழ் பீஸ்லேயும் விட்டுருக்கோம். 2மே சேமாக இருக்கணும். நம்ம மடித்து தான் எடுத்துருக்கோம், தனித்தனியாக வெட்டல. சரிங்களா? ஓகே, இந்த துணியை இப்போ நம்ம அந்த காலருக்கு தையலுக்கு விட்டுருக்கோம் இல்லையா, கேன்வாஸ் பக்கத்தில், அதை நம்ம ஓரம் அடித்து எடுத்துக்கலாம். இது போல் மடித்து தைச்சிக்கோங்க. ஓகே, அதை அப்படியே திருப்பிட்டு அந்த ஓரத்தில் அந்த ரவுண்ட் ஷேப் வருது இல்லையா, அதுமே ஓரம் தைச்சிட்டு வந்துடுங்க. கேன்வாஸ் ஓரம் தைச்சிட்டு வந்துடுங்க. சரிங்களா? மேலே ஒரு நூல் அளவுக்கு தான் அப்படியே தையல் போட்டுட்டு வரேன். ஏன்னா மடிப்பு இருக்கு இல்லையா, நம்மளுக்கு ஜாஸ்தி துணி விட தேவையில்ல. பேப்பர் கேன்வாஸ் தான், கேன்வாஸ் மேலே ஏறினாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு மடிப்பு கரெக்டாக வந்துடும். ஓகே, அந்த ரவுண்ட் ஷேப் அந்த நெக்கு கரெக்டாக திருப்பி எடுத்துகிட்டு இப்போ நம்ம தைச்சது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி பிசுறு இருக்குது, அதை மட்டும் வெட்டி எடுத்துக்கிறேன். இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். ஓகே, திருப்பியாச்சு. இப்போ இதை என்ன பண்ணுறோன்னா, நம்ம 2ஆக மடிச்சிக்கிறோம். 2ஆக மடித்து சென்ட்ரு வெட்டு போட்டுக்கிறோம், நம்மளுக்கு சென்ட்ரு தெரியுறதுக்காக. ஓகே, நம்ம சென்ட்ரு பகுதியிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி தைக்க போகிறோம். இப்போ நம்ம சுடிதார் பீஸ் எடுத்துக்கலாம். சுடிதார் பீஸில் சென்ட்ரு வெட்டு போட்டுக்கிறோம் அதே போல். ஓகே, இங்கே பாருங்கள், சென்ட்ரு பார்த்து வெட்டு போட்டிருக்கேன். இப்போ சென்ட்ரு கரெக்டாக வைக்கணும். சரிங்களா? கரெக்டாக வச்சுட்டு நம்ம சென்டரில் இருந்தால் ஒரு சைடு தைச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு தைக்க போகிறோம்.
ஓகே, ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இன்னொரு பக்கத்து திருப்பி வச்சுட்டு இன்னொரு பக்கம் தைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், தச்சு முடிச்சாச்சு. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். கேன்வாஸ் வச்சு அயர்ன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த பக்கம் வந்திருக்கு நம்மளுக்கு. மேலே தையல் போட்டு வந்துடலாம். பாருங்கள், அந்த தையல் தெரியாமல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரே தையல். நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. கமெண்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு. ஓகே, உங்களுக்கு இன்னும் காலர் தைக்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இன்னும் ஏதாவது மற்ற கலர்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். காலர் ஷேப் எப்படி இருக்குது சொல்லுங்கள். ஓகே, கஸ்டமர் வேர் பண்ணியிருக்காங்க, எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள்.